லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைகிறது. மாந்திரி புட்டு அட்டதாஸ் தேசிய அசு ஹத்தக்கட்ட ஹெத்தே ஹாய்தாஹக் சட்டனே என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது. 8287 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக 76,000 பேர் அளவில் இம்முறை தேர்தலில் போட்டியிடுவதாக லங்காதீப பத்திரிகை தனது பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் டெய்லி மிரர் பத்திரிகை கம் ஃபோ ஹூம் வெர்டிக்ட் டுடே என்பதான செய்தியும் இவ்வாறு டெய்லி மிரர் பத்திரிகையில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையான 13,159 வாக்களிப்பு நிலையங்களில் பலத்த பாதுகாப்புடன் இடம்பெறவிருக்கிறது. 2025 மார்ச் மாதம் 3ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு விடுக்கப்பட்ட 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களுக்கு அமைய 49 அரசியல் கட்சிகள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றன. அரசியல் கட்சிகளின் சார்பில் 2404 குழுக்களும் சுயாதீன குழுக்களாக 257 குழுக்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. 75,589 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அத்தோடு 1,71,56,338 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதற்கமைய நாடு முழுவதும் 13,459 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் விகிதாசார பிரதித்துவ முறையிலேயே வாக்களிப்பு இடம்பெறும். அதற்கமைய தொகுதி அடிப்படையில் 5,052 பிரதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதோடு பட்டியல் முறையினூடாக, அதாவது போனஸ் ஆசனங்கள் மூலமாக 3,235 பிரதிகளும் தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தமாக 8,287 பிரதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு எல்லைக்குள்ளேயே இருக்கிறார்கள். 3,94,533 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மிக குறைந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கொண்ட உள்ளூராட்சி சபையாக ஹபுத்தலை நகர சபை கருதப்படுகிறது. அந்த சபையில் 3,051 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் கடமையில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் தேவையான பொருட்களை பெற்றுக் கொடுக்கும் பணிகள் நேற்று நிறைவு செய்யப்பட்டிருந்ததோடு முன்னாயத்த செயற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். தொகுதி உதவி தெரிவத்தாட்சி அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் இந்த சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லும் போது தேசிய அடையாள அட்டை அல்லது அனுமதி பெற்ற அடையாள அட்டை ஒன்றை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுடன் வாக்காளர் அட்டையை இன்று தபால் அலுவலகங்கள் அல்லது உபதபால் அலுவலகங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இது தேசிய மட்ட தேர்தல் இல்லை என்பதால் இம்முறை தேர்தலில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கு பெற்ற மாட்டார்கள் என்பதுடன் உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு நிறுவனங்களான பெஃப்ரல், கெஃபே, ஐரிஸ், அதேத்தில் சிஎம்இவி, வியூ போன்ற நிறுவனங்கள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடவிருக்கின்றன. அதற்கமைய 4,000க்கும் அதிக எண்ணிக்கையிலான உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கடமையில் ஈடுபடுகிறார்கள். இம்முறை தேர்தல் கடமைகளுக்காக 2,25,000 வரையான அரசு உத்தியோகத்தர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. 3ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் இன்று வரை தேர்தல் அமைதி காலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதிக்குள் தேர்தல் பிரசாரம், வேட்பாளர் ஒருவரை விளம்பரப்படுத்துதல் அல்லது இழிவுபடுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லும் தூரத்தின் அடிப்படையில் விடுமுறை பெற்றுக் கொடுப்பது நிறுவன பிரதானிகளின் பொறுப்பாகும். தனியார் துறையை பொறுத்தவரையில் 40 கிலோமீட்டர் அல்லது அதனை விட குறைவான தூரம் என்றால் அரை நாள் விடுமுறையும், 40 தொடக்கம் 100 மீட்டர் தூரத்துக்கு ஒரு நாள் விடுமுறையும், 100 தொடக்கம் 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு இடையில் 1 நாள் விடுமுறையும், 150 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகம் என்றால் 2 நாள் விடுமுறையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக பணியாளர் குழாம் மாணவர்கள், தனியார் உதவி வகுப்புகளில் கல்வி கேட்கும் மாணவர்கள், தொழிற்சாலை உள்ளிட்ட சகல தொழிற்சாலை பணியாளர்களுக்கு விடுமுறை பெற்றுக் கொடுப்பது அந்த நிறுவனங்களின் பொறுப்பாகும். அதேபோன்று உள்ளூராட்சி தேர்தலுக்கான விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது.